வணக்கம் நண்பர்களே. நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் கடந்த சில வாரங்களா என்கிட்ட ஒரு டாப்பிக்கை பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் தங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் அவங்களுடைய பாடியையும் மைண்டையும் எப்படி ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வைக்கிறது. இது ஒரு நல்ல கேள்வி. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். ஒரு காலத்தில் நானுமே ஆஸ்பிரண்ட்டாக தான் இருந்தேன். இந்த எக்ஸாமினேஷனில் சீரியஸாக இறங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு வருடம் ஃபுல்லாக ஆன் அன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். மைண்ட் அண்ட் பாடி இந்த ரெண்டுத்துக்கும் எஃபர்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே அதை உணர்ந்திருப்பீங்க. அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் நம்மளுடைய உடலை நம்ம கரெக்டாக பாதுகாத்து வைக்கணும். ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இன்னைக்கு தேதியில் நிறைய பேர் அவங்களுடைய ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சில தவறான இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க. சரி, ஜென்ரலாக ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அவங்க ஹெல்த்தில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் இதை நம்ம பார்ப்போம். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு மிக முக்கியமானது தூக்கம். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். 8 hours இருந்தால் இன்னும் பெட்டர், ஆனால் குறைஞ்சபட்சம் 7 hours இருக்கணும். இந்த 7 hours தாண்டி நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா இந்த 8 hours பீரியடில் நடுவில் சின்ன ஷார்ட் நேப் எடுக்கலாம். நேப்னா சிறிய தூக்கம். காலையில் 8 மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 11 மணி போல் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷார்ட் நேப், ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும். அதே போல் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு 2:30 மணி 3 மணி போல் இன்னொரு ஷார்ட் நேப், ஒரு 15 minutes. ஸோ தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 8 மணி நேரம் தூங்காமே படிப்பாங்க. நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். ஆனால் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ஷார்ட் நேப்ஸ் எடுக்கணும். இந்த ஷார்ட் நேப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது உங்கள் மைண்டை ஃப்ரெஷன் பண்ணும். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்வீங்க. இரண்டாவது, உணவு. இன்னைக்கு தேதியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இல்லை. அண்ணா நகரில் தான் பெரும்பாலான ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இந்த யூடியூப்லலாம் ஃபுட் ரிவ்யூ பார்க்குறாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, இந்த மிட் நைட் பிரியாணி இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க. ஹெல்தி ஃபுட் ப்ராக்டிசஸ் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். இந்த பேலன்ஸ் டயட்டுக்குள்ளே கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் 3 வந்துருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுப்பேன், நெட்டில் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறது இல்லை, ஃபேட்ஸ் எடுக்கிறது இல்லை. கார்போஹைட்ரேட்ஸும் முக்கியம், ஃபேட்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா உங்களுடைய மூளைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஒரு ஃபிசிக்கல் லேபரர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. கார்போஹைட்ரேட்ஸ் எடுங்க. சிம்பிள் சுகர்ஸை எடுக்காதீங்க. ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு குக்கீஸோ சாக்லேட்ஸோ அல்லது மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பழங்களாக எடுங்க. சோறு சாப்பிடுங்க. சோறே ஒரு நல்ல சோர்ஸ் தான், ரைஸ். இதன் மூலமாக கார்போஹைட்ரேட்ஸை எடுக்க பாருங்கள். கிழங்குகள் எடுக்கலாம். ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து கார்போஹைட்ரேட்ஸை எடுத்து பாடியில் பூஸ்ட் பண்ணுங்கள். ஃபேட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஃபேட் ரொம்ப முக்கியம். ஃபேட்ஸ் நீங்கள் போதுமான அளவுக்கு எடுக்கலை அப்படின்னா இதுவே பாடியை ஒரு விதமாக டென்ஷனுக்கு உள்ளாக்கி விடும், இரிட்டேஷனை ஏற்படுத்தும். இதனாலே நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும். ஒரு நாளுக்கு நீங்கள் டயட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% கேலரிஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து எடுக்கலாம், அரௌண்ட் 20 to 30% ப்ரோட்டீன்ஸ்லேருந்து எடுக்கலாம், பேலன்ஸ் ஃபேட்லேருந்து எடுக்கலாம். உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்கள் நம்பராக எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிராம்ஸில் நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிடணும். உதாரணத்துக்கு உங்கள் பாடி வெயிட் 70 kgனா 70 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். இந்த ப்ரோட்டீனை நீங்கள் நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் எடுக்கலாம் அல்லது வெஜிடேரியன் சோர்ஸஸில் எடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் இந்த ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீனை கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்ஸோட சேர்ந்து பேலன்ஸ்டு டயட்டில் எடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்றதில்ல, ஆனால் நைட்டு ஹெவியாக சாப்பிடுவாங்க. இது தப்பு. காலையில் ஹெவியாக லோடு பண்ணணும். ஹாவ் டின்னர் லைக் எ பெக்கர், ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் லைக் எ கிங்னு சொல்லுவாங்க. காலை உணவு ஒரு மன்னர் மாதிரி எடுக்கணுமா. அதாவது நிறைய நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா காலையில் நமக்கு எனர்ஜி தேவை, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் ஆகிடும்.
ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவாக தான் எடுக்கணும். ஏன்னா நைட்டு நம்ம தூங்க தான் போகிறோம். அந்த நேரத்தில் உடம்புல நிறைய கேலரிஸை லோட் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறாங்க. மார்னிங் நிறைய பேர் சாப்பிட்றது கூட கிடையாது. மதியம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக சாப்பிட்றாங்க. நைட் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க. இந்த மிட் நைட் ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்ட்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய பேர் போயிடுறாங்க. இது ரொம்ப தவறு. மார்னிங் ஹெவியாக சாப்பிடுங்க, மத்தியானம் மிதமாக சாப்பிட்ணும், நைட் வந்து லைட்டாக சாப்பிட்ணும். டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக் எடுத்துங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு எக்கை நீங்கள் மார்னிங்கே எடுத்துக்கலாம். மதியம் ரைஸ் அளவை நீங்கள் ஓரளவு குறைவாக வச்சுக்கிட்டு வெஜிடபிள்ஸ்னுடைய அளவை அதிகப்படுத்தணும். நைட் முடிஞ்ச வரைக்கும் லைட்டான டயட் எடுங்க. சப்பாத்தியோ அல்லது இட்லி தோசை எடுக்கலாம், ஆனால் லிமிட்டடாக இருக்கணும். நைட்டில் முடிஞ்ச வரைக்கும் ரைஸை குறைச்சிங்க. இட்லி தோசை அந்தளவு எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்பாத்தி எடுக்கலாம், அல்லது ராகியில் செஞ்ச தோசை இதெல்லாம் நீங்கள் நைட்டில் சாப்பிட்லாம். அதனால் டயட்டை மைண்டில் வைங்க. ஜங்க் ஃபுட் நிறைய பேர் சாப்பிட்றீங்க. இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டை முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதியில் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க. நான் அதை பார்த்துட்டே வரேன். இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற பேரில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு 3x3 ரூமில் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ காட்டுவாங்க. அவங்க ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து டெய்லி அவங்க வீடியோ எடுத்து போடுறது, அவங்க சாப்பிட்றது, அவங்க ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறது, அவங்க படிக்கிறது, இதெல்லாமே டெய்லி அப்லோட் பண்ணுறது வீடியோ. இதை நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டைம் பாஸ்க்கு எப்பயாவது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதிலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு, இவங்க வந்து தூங்குறது கிடையாது, சரியாக சாப்பிட்றது கிடையாது. கேட்டால் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்னா தூங்காமல் படிக்கணும், சாப்பிடாமல் படிக்கணும், தூங்கவே கூடாது, அதனால நானும் இந்த மாதிரி பண்ணுறேன்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது பெரிய தப்பு. தூக்கம் ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம். தூங்காமல் சாப்பிடாமல் படிச்சிங்கன்னா படிப்பு ஏறாது, மூளை வேலை செய்யாது. தொடர்ந்து தூக்கம் உணவு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடும். இந்த தவறை செய்யாதீங்க, சரியா? ஸோ நம்முடைய அறிவை வச்சு நம்ம யோசிச்சாலே நமக்கே நல்லா தெரியும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது. ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் சாதாரண வாழ்க்கையை தான் நீங்களும் வாழணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுங்க. நேரம் கிடைக்கும் போது சினிமாலாம் கூட பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் படிப்புக்கான நேரத்தை கரெக்டாக ஒதுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணணும். ரூம்லேயே எக்ஸசைஸ் பண்ணலாம், ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம் போக முடியலாம் கூட பரவாயில்ல. அப்படிலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் பண்ணுங்கள். ஈவினிங்கோ மார்னிங்கோ வாக்கிங் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் மைண்டையும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். தொடர்ந்து படிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸை ஸ்நாக்ஸை எடுக்காதீங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை வைங்க, ஆனால் ஹெல்தி ஐட்டம்ஸை அதுக்குள்ளே வைங்க. வேர்க்கடலை, உப்பு கடலை, சன்னா வறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த உப்பு கடலை, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுக்கலாம். இதை நீங்கள் அகாடமிக்கு கூட ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. இன்றைக்கி தேதியில் அகாடமிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதே ஜங்க் ஃபுட்டோடு தான் வராங்க. முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ஃபுட்ஸை சாப்பிடுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டை ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூழ் குடிங்க. நான் ரெகுலராக எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஸ்ட்ரீட்ஸில் கூழ் வாங்கி குடிப்பேன். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. கூழ் வந்து ரொம்ப சத்து நிறைந்தது. அந்த தானியங்களில் பார்த்தீங்கன்னா அயன் ரொம்ப அதிகம், கார்போஹைட்ரேட்ஸ் குறைவு, புரோட்டீன் அதில் இருக்குது. அதை தாண்டி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, உடலுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபரஸ் கண்டென்ட் அதிகம். முடிஞ்ச வரைக்கும் கூழை நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட ஆரம்பிங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான கைட்லைன்ஸையும் டிப்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டையும் பாடியும் ஹெல்த்தியாக வைங்க. இதை நம்ம ஹெல்த்தியாக வச்சாலே ப்ரிப்பரேஷனை ரொம்பவே நல்லா பண்ணலாம். எக்ஸாமினேஷனை எளிதில் நம்ம கிளியர் பண்ணலாம். நன்றி.